உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாராகி அம்மனோட பக்தராக இருந்தால் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு பதிவிடுங்க. இந்த மாதம் தேய்பிறை பஞ்சமியானது மே 6ஆம் தேதி புதன்கிழமையில வந்திருக்கு. புதன் அப்படின்னாவே பச்சை நிறத்தை குறிக்கக்கூடியது. அதனால தான் இந்த பரிகாரத்தை முக்கியமாக செய்யணும். சரி, இந்த பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:37க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 7ஆம் தேதி காலையில் 8:21 வரையும் பஞ்சமி திதி இருக்குது. அப்போ புதன்கிழமை காலையில் 6:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அன்று இரவு முழுவதும் பஞ்சமி திதி இருக்குது. அன்றைய தினம் ராகு காலம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலையிலேயே 7:30 to 9. நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இந்த ராகு காலமும் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு எப்போ வேணாலும் செய்யலாம். குளிகை காலையில் 10 to 12 வருது. அப்போ நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் இந்த பஞ்சமி திதி சக்தி வாய்ந்த நாள், அதை தவற விட்டுடாதீங்க. நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும், இறைவன்கிட்ட வச்சுக்கிட்டே இருப்போம். என் மகனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், தொழில் நல்ல லாபத்தோடு எங்களுக்கு நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதல் இல்லாத மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாராகி அம்மனை நினச்சி பஞ்சமி திதியில் இரவுக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்களேன், உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா பஞ்சமி திதியில் வாராகி அம்மன் அவளுடைய முழு சக்தியையும் தந்து நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற செய்வாள். சில தாந்திரீக பரிகாரங்கள் இருக்குது, பஞ்சமி திதிக்கினே இருக்கக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா பண வரவை அதிகரிக்கும். பணம் யார்கிட்டையாவது கொடுத்துருந்து நமக்கு திரும்ப கிடைக்கலனா கிடைக்கும். பணம் வசியம் ஏற்பட இந்த பரிகாரங்கள் உதவும். பணம் பத்தும் செய்யும்பாங்க. பணம் இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே வாழ முடியாது. சரி, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தையும் நமக்கு தக்க வைக்கிறதுக்கு இந்த பண வசியம் வேணும். பண வசியம் இருந்தால்தான் நம்மகிட்ட பணமே தங்கும். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவைப்படுவது முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு பித்தளை டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சில்வர் டம்ளரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் கண்ணாடி டம்ளர் பெஸ்ட்டு. இதுக்கு அடுத்ததாக நமக்கு தேவைப்படுவது வெந்தயம். வெந்தயம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த வெந்தயம் ஒரு தன ஆகாஷ்ண சக்தி உடைய ஒரு தானியமாக இருக்குது. அதுவும் வாராகி அம்மனுக்கு இந்த பஞ்சமி தினத்தன்று இந்த வெந்தயத்தை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சால் நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும். அதன் மூலம் என்னன்னா வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். எதிர்மறை ஆற்றல் போயிடுச்சு அப்படின்னாவே வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும். அப்போ நமக்கு பண வரவும் அதிகரிக்கும். கொடுத்த இடத்துல இருந்து பணம் தங்கு தடை இல்லாமல் நம்ம இடத்துக்கு சேரும். ஏன்னா வீட்டில் நல்ல நேர்மறை சக்தி இருக்கிறதுனால பண வசியம் உண்டாகும். இப்படி இந்த வெந்தயத்திற்கு அப்படி ஒரு தன ஆகாஷ்ண சக்தி இருக்குது. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுவது ஒரு விரலி மஞ்சள். இந்த மஞ்சள் மகாலட்சுமி கடாட்சம் உடையது. இந்த விரலி மஞ்சளை எடுத்துக்குங்க. விரலி மஞ்சள் இல்லை அப்படின்னா குண்டு மஞ்சள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுவது ஒரு ₹1 நாணயம். அடுத்தது ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அந்த அகல் விளக்கில் இந்த 1 ஸ்பூன் வெந்தயத்தை போடுங்க. அது மேலே ₹1 நாணயத்தை வைங்க. அது மேலே ஒரு விரலி மஞ்சளை வச்சுருங்க. இப்போ இதை உங்கள் கையில் வச்சுக்குங்க. நீங்கள் தண்ணியும் சாமிக்கிட்ட பூஜை அறையில் எடுத்து வச்சுருக்கணும். இப்போ இந்த அகல் விளக்கை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு வடக்கோ அல்லது கிழக்கு பார்த்து உக்காந்துக்குங்க. குளிச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க செய்ய வேணாம். வீட்டில் உள்ள யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ உட்காந்துக்கிட்டு வாராகி அம்மன் படம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வாராகி அம்மனை பார்த்து வேண்டுங்க. இல்லை வாராகி அம்மன் இல்லை அப்படின்னா நீங்கள் மனசில் வாராகி அம்மனை கற்பனை பண்ணி வாராகி அம்மனோட உருவத்தை நினச்சி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி, உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா பணப்பிரச்சனை தீரணும், இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி வேண்டுங்க. வாராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி தண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணீரில் வேண்டிட்டு நீங்கள் அந்த அகல் விளக்கில் வச்சுருந்த வெந்தயம், ₹1 நாணயம், விரலி மஞ்சள் எல்லாத்தையுமே போட்டுடுங்க. அன்னைக்கு இரவு முழுவதும் அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும்.
அடுத்த நாள் வாராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி காலையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சளையும் 1 ரூபா நாணயத்தையும் தனியாக எடுத்துருங்க. இந்த 1 ரூபா நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல, பர்ஸில், பீரோவில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை தெய்வ காரியங்களுக்கு உபயோகிக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டில் எதுக்கு வேணும்னாலும் இந்த மஞ்சளை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரில் வெந்தயம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே அந்த தண்ணீர் வெந்தயத்தோட மரத்தடியில் ஊற்றிடுங்க. இது அப்படியே முளைக்கணும். முளைச்சி வர்றப்ப அதை ஒரு எறும்புகளோ கால்நடைகளோ அதை உணவாக எடுத்துக்கும். இப்படி அந்த உயிரினங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் கர்ம வினைகளும் நீங்கி பணவரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். பண வசியம் ஏற்படும். எந்த ஒரு பரிகாரத்தையும் முழு நம்பிக்கையோடு செய்கிறோமோ அப்போ தான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் அனைத்துமே பழிக்கும்.